ஓகே, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். மொடியூலோட பேர் வந்து டிசைன் அண்ட் டெவலப் ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ். இதில் விளங்காத வார்த்தை ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் இருந்தால். ஸ்டாட்டிக் வெப் பேஜ். ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ். வெப் பேஜஸ்னால் என்னென்னு தெரியும் உங்களுக்கு? ஸ்டாட்டிக் தான் என்னென்னு தெரியாது அதானே? வெப் பேஜஸ்னால் என்னென்னு தெரியாதோ? ஆமாம், ஓகே நான் தெரியாது. ஓகே, மொத்தமாக இந்த மொடியூலுங்கிறது வெப் டிசைனிங்கை தான் டார்கெட் பண்ணுது. ஆகவே நாங்கள் வெப் டிசைனிங்கை பற்றி படிக்க இருக்கிறோம். இந்த ப்ரெசன்டேஷன் எண்டில் வேர்ல்டு வைட் வெப்னா என்னென்றும் வெப் பேஜ்னா என்னென்றும் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. அதே போல் ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்கும் டைனமிக் வெப்சைட், அதில் ஆப்போசிட்டான டைனமிக் வெப்சைட்டுக்கும் என்ன வித்தியாசம் என்ற விஷயத்தையும் தெரிஞ்சு கொள்வீங்க. அடுத்தது HTML மொழியிட பயன்பாடு எப்படி பயன்படுத்தப்படுவது என்ற விஷயத்தையும் அறிந்து கொண்டோம். வேர்ல்டு வைட் வெப் புத்தளம் பிள்ளைகள் வந்து 6வது மொடியூல் நாங்கள் படிக்கிற நேரம் இதை பற்றி படிச்சிட்டோம். இருந்தாலும் ஷார்ட்டாக சுருக்கமாக இதோட விளக்கங்களை பார்ப்போம். இந்த வேர்ல்டு வைட் வெப்போட கலை சொற்களாக வரப்போவதில் முதலாவது வெப் பேஜ். அழகாக வடிவமைக்கப்பட்ட தகவல்களை கொண்ட பேஜுகளை தான் நாங்கள் வெப் பேஜ்னு சொல்கிறோம். ஒரு வெப் பேஜில் தகவல்கள் இருக்கும். அந்த தகவல்கள் ஒரு அழகான வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டு, தட் இஸ் அ வெப் பேஜ். அப்படின்னா ஒரு நிறுவனம் சார்ந்த அல்லது ஒரு தனிநபர் சார்ந்த அல்லது ஒரு விடயம் சார்ந்த தகவல்களை கொண்ட எல்லா வெப் பேஜுகளினதும் தொகுப்பு ஒரு வெப்சைட்னு சொல்லப்படும். சாதாரணமாக சைட்டுன்னு சொல்லும்போது ஒரு இடத்தை குறிக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்னு சொல்லுவோம். நிர்மாண பணிகள் நடைபெறும் இடம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். ஆனால் இந்த இடத்துல வெப்சைட்னு சொல்லும்போது அந்த வெப்பேஜுகளோட தொகுப்பு தான். அந்த வெப்பேஜுகள் எப்படி ஒரு நிறுவனம் சார்ந்ததாக இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு நிறுவனம், வியாபாரம் செய்கிற நிறுவனம், ரைட், ஈபே சொல்லலாம். அந்த நிறுவனம் சார்ந்த தரவு, இப்படியான தரவுகள் அல்லது இலங்கையில் எத்தனை நிறுவனங்களுக்கு அந்த அவங்களோட வெப்சைட்டுகள் இருக்குது, அந்த நிறுவனங்கள் சார்ந்த தரவுகளை அது வச்சிருக்கும். எங்களோட VTA சொல்லலாம், VTA வெப்சைட்டை சொல்லலாம். அப்போ VTA பற்றிய தகவல்களை கொண்ட எல்லா வெப்பேஜுகளின் தொகுப்பு தான் நாங்கள் வெப்சைட்டுன்னு சொல்கிறோம். அது ஃபிசிக்கல் பிளேஸ் அல்ல, பேஜுகளோட தொகுப்பை தான் நாங்கள் சைட்டுன்னு சொல்கிறோம், வெப்சைட். அப்போ அது நிறுவனத்துக்கு உதாரணம் சொல்லிட்டு, அடுத்தது சொன்னால் ஒரு தனிநபர், ஒரு செலிபிரிட்டியாக இருக்கலாம், ஒரு பிரபலியமான ஒரு நடிகராக இருக்கலாம், அல்லது ஒரு மார்க் அறிஞராக இருக்கலாம். அகார் முகமது, இலங்கையில் அகார் முகமது ஒரு அறிஞர் இருக்கிறார், அவரோட வெப்சைட் ஒன்று இருக்கு. அப்போ அவர் தனிப்பட்ட வெப்சைட், அவரை பதிவு தகவல்களை கொண்ட அந்த வெப்பேஜோட தொகுப்பு தான் அவரோட வெப்சைட்னு சொல்கிறோம். அல்லது விடயம்னு சொன்னேன், ஒவ்வொரு சிறு சிறிய விடயங்களுக்காகலாம் வெப்சைட் துவங்கியிருப்பாங்க. உதாரணத்துக்கு கிரிக்கெட்டுக்காக ஒரு வெப்சைட். இப்படி எத்தனையோ விஷயங்களுக்காக வெப்சைட் இருக்கு, ரைட். விடயம் சார்ந்து ஒரு நிறுவனம் அல்லது தனிநபர் அல்லது ஒரு விடயம் சார்ந்த தகவல்களை கொண்ட அனைத்து வெப்பேஜுகளினதும் தொகுப்பு வெப்சைட் எனப்படுது. அடுத்தது வெப் சர்வர். வெப் சர்வர் வந்து
ஒரு வெப்சைட்டை அல்லது பல வெப்சைட்டுகளை கொண்டிருக்கிற ஒரு கம்ப்யூட்டர், ஒரு சர்வர் கம்ப்யூட்டர். இன்டர்நெட்டில் நாங்கள் படிச்சுக்கிறோம், பல சர்வர்கள் இருக்கும் இன்டர்நெட்டில், அதில் வெப் சர்வர்களும் உள்ளடங்கும். வெப் சர்வர் என்பது அட்லீஸ்ட் ஒரு வெப்சைட்டையோ அல்லது பல வெப்சைட்டுகளையோ உள்ளடக்கி இருக்கின்ற கம்ப்யூட்டர், சர்வர் கம்ப்யூட்டர். அப்போ வெப் சர்வர்னு சொல்லுவோம். அடுத்தது URL. இது நாங்கள் சொல்லுவோம் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். அதாவது ஒரு வெப்சைட்டிற்கான முகவரியை தான் நாங்கள் URLன்னு சொல்றோம். ஒரு வெப்சைட்டிற்கான முகவரி. அது உங்களுக்கு தெரியும், www.microsoft.com. அது முன்னால் HTTP எல்லாம் வரும், எல்லாம் சேர்ந்து தான் ஒரு URL. நான் சுருக்கமாக சொன்னேன். அப்படி தென் வாட் இஸ் அ ஹோம் பேஜ்? ஹோம் பேஜ்னா என்ன? ரிப்ளை பண்ணுங்க. அப்போ மேலே 4 விஷயத்தை நான் சொல்லி தந்துட்டேன். 5வதா நான் கேட்குறேன், ஹோம் பேஜ்னா என்ன? வெப் பேஜ்களோட தலையாயம். சில பிள்ளைகள் பதில் சொல்லுவீங்க. நாகவெல்லி பிள்ளைகள் தான் எதிர்பார்க்குறோம். நோட்ஸ் தருவேன் ஜூஸ்ல. என்ன பிரச்சனை? இது தெளிவில்லாமல் இருக்கா? நீங்கள் எழுதுறது கேட்குறீங்களா? எழுத தேவையில்லை, எழுத தேவையில்லை, நோட்ஸ் தரேன். ஓகே, ரைட். அதாவது ஒரு வெப்சைட்டோட தலையாய பேஜை தான் நாங்கள் ஹோம் பேஜ்னு சொல்கிறோம். அதாவது 100 200 பேஜ் இருந்தால் அதோட URL கொடுத்த உடனே வரக்கூடிய முதலாவது பேஜ்னு சொல்லி ஒரு பேஜ் செஞ்சு வச்சிருப்பாங்க எல்லா வெப்சைட்லையும். அதைத்தான் நாங்கள் ஹோம் பேஜ்னு சொல்கிறோம். இதுதான் எங்களோட முதன்மையான பேஜ். எல்லா வெப்சைட்டுக்கும் ஒரு ஹோம் பேஜ் இருக்கும் கட்டாயம். ஓகே, அதுவும் ஒரு வெப் பேஜ் தான், ஆனால் தலையாய பேஜ், தலைமையான பேஜ். ஓகே, அடுத்தது ஹைப்பர்லிங்க். ஹைப்பர்லிங்க் ஒரு பேஜில் இருந்து அந்த பேஜிலேயே உள்ள இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கோ அல்லது ஒரு பேஜில் இருந்து இன்னொரு வெப் பேஜுக்கு போகிறதுக்கோ அல்லது அந்த பேஜில் இருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு போகிறதுக்கோ ஏற்படுத்தப்படுற லிங்குகள் தான் நாங்கள் ஹைப்பர் லிங்க்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு வெப் பேஜை பார்க்குறீங்க, அதில் ஒரு உபத்தலைப்பை நீங்கள் காண்றீங்க, அதை கிளிக் பண்ணுறீங்க, அது லிங்காக இருந்தால் கிளிக் பண்ணலாம், கிளிக் பண்ணுறீங்க, அது அந்த தலைப்போட விளக்கத்தை கொண்டிருக்கின்ற அந்த பேஜில் அடிப்பாகத்துக்கு கொண்டு போதும் உங்களை. அல்லது ஒரு தலைப்பை கிளிக் பண்ணுறீங்க, அது இன்னொரு பேஜை கொண்டு வருது. அல்லது ஒரு விஷயத்தை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, அது வேற ஒரு வெப்சைட்டுக்கு போகுது. தட் இஸ் ஹைப்பர் லிங்க். இது நாங்கள் MS வேர்ட்லேயும் படிச்சிக்கிறோம், ஹைப்பர் லிங்க் அண்ட் புக் மார்க். இதில் நாங்கள் படிக்கிறோம். இதில் வந்து நாங்கள் ஹைப்பர் லிங்க் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். வெப் பேஜில் ஹைப்பர் லிங்க் எப்படி ஏற்படுத்துறதுன்னு படிப்போம். ஓகே, அடுத்தது HTML. அதில் விரிவாக்கம் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்னண்டா, டெக்ஸ்ட்டை பற்றி டெக்ஸ்ட்டுங்கிறது எழுத்துக்கள். கம்ப்யூட்டர் பாஷையில் டெக்ஸ்ட்டுங்கிறது எழுத்துக்கள், எழுத்துக்களை பற்றி எழுத்துக்கள், அதான் அர்த்தம் ஹைப்பர் டெக்ஸ்ட். இன்ன எழுத்துக்கள் இன்ன மாதிரி என்று மார்க் பண்ணுறது தான் நாங்கள் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ரைட், இன்னென்ன எழுத்துக்கள் இன்னென்ன மாதிரி இருக்கணும் என்று எழுத்துக்களாலேயே எழுத்துக்களை வர்ணிக்கிறது தான் நாங்கள் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். நாங்கள் படிக்கும்போது அது விளங்கும் உங்களுக்கு. அடுத்தது HTTP. இந்த வெப் தரவுகள், வெப் பேஜுகள் அடுத்த முனைக்கு சர்வரில் இருந்து கிளையண்ட்டுக்கு போகிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் என்ற முறை ஊடாக தான் போகுது. HTTP இன்டர்நெட்டில் ஒரு பகுதி தான் வேர்ல்ட் வைட் வெப் நாங்கள் படிச்சுக்கிறோம். இன்டர்நெட்டில் பல சேவைகள் இருக்குது, அதில் ஒன்று தான் www. ஆகவே பல தரவுகளும் பல விதங்களில் பரிமாறப்படுவது. அதில் வெப் தரவுகள் HTTP முறையில் பரிமாறப்படும்.
என்கிறத மனசில் வச்சுக்கணும். இமெயில் ஒரு வகையாக எஸ்எம்டிபின்ற ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இமெயில் தரவுகள், இமெயில் நீங்கள் போடுற மெசேஜ் எல்லாம் அந்த வடிவத்தில் தான், அந்த முறையில் தான் பரிமாறப்படுவது. வெப் தரவுகள் தான் HTTP முறையில் தரும். இன்னும் எத்தனையோ ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது இன்டர்நெட். அடுத்தது சர்ச் என்ஜின்ஸ். சர்ச் என்ஜின்ஸ்னா என்னன்னா, வெப் பேஜுகளை தேடித்தரக்கூடிய விசேட வெப்சைட்டுகளை தேடித்தரக்கூடிய விசேட வெப்சைட்டுகள். ஒரு வெப்சைட்டோட URL எங்களுக்கு தெரியுமா இருந்தால் டிரெக்டாக நாங்கள் அந்த URL கொடுத்து அந்த வெப்சைட்டுக்கு போயிடலாம். ஆனால் எல்லா வெப்சைட்டுகளோட URL எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எனவே எங்களுக்கு தெரிஞ்ச வெப்சைட்டில் என்ன தரவுகள் பார்க்கணுமோ அந்த தரவுகளை டைப் பண்ணுறது ஊடாக அது சார்ந்த வெப்சைட்டுகள் எங்கெல்லாம் இருக்குதோ அதை தேடி தரக்கூடிய விசேடமான வெப்சைட்டுகள் தான் நாங்கள் சர்ச் என்ஜின் சொல்கிறோம். ரைட். அதில் நம்பர் 1 கூகுள். கூகுள்ங்கிறது ஒரு சர்ச் என்ஜின். தட் இஸ் அது ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட் இருக்குது எங்களுக்கு வேறு வேறு வெப்சைட்டுகளை தேடித்தரது. அது மாதிரி யாஹூ ஒன்று இருக்கு. வேறு இன்னும் எத்தனையோ MSN ஒரு சர்ச் என்ஜின், ஆஸ்க்னு ஒன்று இருக்கு. இப்படியான சர்ச் என்ஜின்கள் இருக்கு. அதில் நம்பர் 1 ஃபாஸ்டஸ்ட்ங்கிறது கூகுளாக இருக்குது. அதனால் எல்லாரும் கூகுள்ங்கிற சர்ச் என்ஜினை பாவிக்கணும். ரைட். அது தன்னை தியாகம் செஞ்சிருக்கு என்னத்துக்காக? சர்ச் என்ஜின்கள் இந்த வெப்சைட்டுகளை தேடி தரதுக்காக. ஓகே. அண்ட் வெப் ப்ரௌசர், இந்த வெப்சைட்டுகளை பார்வையிடுவதற்கான ஒரு சாஃப்ட்வேர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பல வெப் ப்ரௌசர்கள் உங்களுக்கு தெரியும். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட எட்ஜின் ஒன்று இருக்கு, மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் இருக்கு, கூகுள் குரோம் இருக்கு, ஒப்பேரா இருக்குது, யூசி ப்ரௌசர், இன்னும் நிறைய இருக்கு, சஃபாரி, அப்படி இப்படி நிறைய வெப் ப்ரௌசர்கள் இருக்கு. இந்த அவ்வளோத்தையும் நாங்கள் இது வரைக்கும் பார்த்த விஷயங்களை சம்மரி ஒன்று பார்க்குறேன்டா, இப்படி பார்ப்போம். இதை பார்த்து டவுட் இருந்தால் கேட்கலாம். நாங்கள் அடுத்த ஸ்லைடுக்கு போகிறதுக்கு முன்னால் இதில் உள்ள சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கலாம். மேலே பல வெப் பேஜுகள் காணப்படுவது, அவற்றுக்கிடையே லிங்குகள் காணப்படுவது, ஹைப்பர் லிங்க்ஸ். அதுலேயும் ஒரு ஹோம் பேஜ் ஒன்று இருக்குது. ஹோம் பேஜில் இருந்து மற்ற பேஜுகளுக்கு இருக்குது லிங்க். ஆனால் எல்லா பேஜுக்கும் ஹோம் பேஜில் இருந்து லிங்க் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா பேஜுக்கும் எல்லா பேஜில் இருந்து லிங்க் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவையான பேஜுகளில் தேவையான லிங்க் இருக்கு. உதாரணத்துக்கு நாங்கள் VTA வெப்சைட்டுக்கு போகிறோம், ஹோம் பேஜ் வரப்போகுது. அதில் நாங்கள் கோர்சஸ்ன்னு கிளிக் பண்ணால் கோர்ஸோட லிஸ்ட் வரப்போகுது. அதில் எங்களுக்கு விருப்பமான ஒரு கோர்ஸை கிளிக் பண்ணினால் அதுக்கு 3வது பேஜ் வரப்போகுது. அதில் அந்த கோர்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்க போகுது. அதில் கீழே இருக்க போகுது அப்ளை நவுன்னு சொல்லி. அப்போ அதை கிளிக் பண்ணால் 4வது ஒரு பேஜ் வரப்போகுது. அதில் ஒரு ஃபார்ம் இருக்க போகுது. அந்த ஃபார்மை நிரப்பி நாங்கள் சப்மிட் பட்டனை கொடுக்க போகிறோம். அது கிளிக் பண்ண 5வது பேஜில் வரப்போகுது, உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்டட், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோன்னு ஒரு மெசேஜ் வரப்போகுது. இப்படி ஒன்றுக்கு ஒன்று லிங்க், ஒவ்வொரு பேஜுக்கு பேஜ் லிங்க் இருக்கு. இது நாங்கள் கோர்சஸ்ங்கிற தலைப்புக்குள்ளே போனதால் அப்படி போயிட்டு ஒரு லிங்க்கில் ஒரு தொங்கல் வரைக்கும் போகணும். அப்படி எத்தனையோ தலைப்புகள் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் பல பேஜுகள் வெப் பேஜுகள் சம்மந்தப்பட்டு தேவையானதுக்கு மட்டும் லிங்க் வச்சிருப்பாங்க. இப்போ நாங்கள் கடந்து வந்து அந்த 5 பேஜ்லேயும் லிங்க் வச்சிருப்பாங்க. ஹோமுக்கு போகிறதுக்கு திரும்ப எந்த கட்டத்துலேயும் நாங்கள் டிரெக்டாக ஹோம் பேஜுக்கு போவோம். அந்த லிங்க்குகளை கிளிக் பண்ணுறது விட, ஹைப்பர் லிங்க்குகளை கிளிக் பண்ணுவது விட. இப்படியாக கொண்ட ஒரு வெப்சைட் இருக்குது ஒரு வெப் சர்வரில். வெப்சைட் ஒன்று வெப் சர்வரில் இருக்கு. அது இன்டர்நெட் வலையமைப்பை பயன்படுத்தி கிளைண்ட் கம்ப்யூட்டருக்கு வரும். HTML டேட்டா வாரது HTTP முறை ஊடாக. கிளைண்ட் கம்ப்யூட்டரில் ப்ரௌசர் சாஃப்ட்வேர் ஒன்றை பயன்படுத்தி, இந்த இடத்துல ஃபயர்ஃபாக்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்குது.
பயன்படுத்தி யூஆர்எல் டைப் பண்றோம் google.lkன்னு சொல்லி டைப் பண்ண உடனே அந்த வெப்சைட் வந்திருக்கு. வந்திருக்கிற வெப்சைட் ஒரு சர்ச் என்ஜின், கூகுள்ங்கிற சர்ச் என்ஜின் வெப்சைட் தான் வந்திருக்கு. அப்போ இந்த சொற்களுக்கு இடையில கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. சர்ச் என்ஜின்னா என்ன, வெப் ப்ரௌசர்னா என்ன, வெப்சைட்னா என்ன, வெப் பேஜ்னா என்ன. சர்ச் என்ஜின்கள் எல்லாமே வெப்சைட்டுகள் தான். இப்போ யாஹூ போன்ற சர்ச் என்ஜின்கள் வந்து ஏனைய தரவுகளையும் கொடுக்குது. அதாவது நியூஸ்கள், அதுகள் இதுகள் விளம்பரங்கள்லாம் போட்டிருப்பாங்க. சர்ச்சுங்கிற வேலையும் செஞ்சு கொடுக்குறாங்க. கூகுள் தன்னைத்தானே சர்ச்சுக்கு மட்டும் அர்ப்பணிச்சிருக்கு. அது சர்ச்சை மட்டும் தான் செய்யுது. ஆனால் சர்ச் ரிசல்ட்டில் சில நேரம் அவங்களோட விளம்பரங்களை போடுவாங்க. அவங்களுக்கு வருமானம் தரக்கூடிய விளம்பரங்களை 1 2 நிறைய இல்லை. யாஹூவெல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. கூகுள் கொஞ்சம் குறவாக போகும். அதனால் அந்த சிம்பிளிசிட்டி காரணமாக தான் எல்லாரும் கூகுளில் நாடுறாங்க. தங்களோட வெப்சைட் தரவுகளை சர்ச் பண்ணி எடுக்கு இன்டர்நெட் வெப்ல. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். டவுட் இல்லாட்டி நாங்கள் அடுத்த இதுக்கு போகிறோம். இப்போ தான் பார்க்க போகிறோம் ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் வர்சஸ் டைனமிக் வெப்சைட்ஸ். பல வெப் பேஜுகள் இருக்கின்றன ஒரு வெப்சைட்டில். எங்களுக்கு தெரிஞ்ச அந்த மெத்தடில், அதாவது தரவுகளை கொண்ட பல பேஜுகளோட தொகுப்பு தான் ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட். தகவல்களை கொண்ட பல பேஜுகளின் தொகுப்பு தான் ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட். அதில் உள்ள பண்புகள் என்ன? வெப் பேஜுகளை உருவாக்குற நேரமே அதில் தரவுகளை சேர்ப்பாங்க. யார் வெப் பேஜை உருவாக்குறாரோ அவர் தான் அதில் தகவல்களையும் போடுவார். தரவுகள் அதிகரிச்சுக்கிட்டே போகிற நேரம் வெப் பேஜுகளோட எண்ணிக்கை அல்லது அதில் கொள்ளலோ அதிகரிச்சுட்டே போகும். ஒன்று பேஜ் வந்து நீளமாகிட்டு போகும், அல்லது பேஜோட எண்ணிக்கை கூட்டிகிட்டு போகும். தகவல்கள் கூட கூட இதான இயல்பு. ஒன்று அதே பேஜில் கீழே போடலாம், சேர்க்கலாம் புதிய தகவல்களை, அல்லது இன்னொரு பேஜை உருவாக்கி அதில் போடலாம். எப்படியோ பேஜுகளோட எண்ணிக்கை கூட போகுது, இல்லாட்டி பேஜுகளோட கொள்ள அளவு பெருசாக போகுது. நிறைய கீழே கீழே போட்டு போனால் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க மாட்டாங்க எல்லாத்தையும். அதனால ஒரு கணக்காக போட்டுட்டு மிச்சம் இருந்தால் அடுத்த பேஜில் போகும். அதே போல் தரவுகளை அப்டேட் செய்கிறண்டா, அதாவது கூட்டணும், குறைக்கணும், மாற்றணும் என்ற போன்ற வேலைகளை செய்தா இருந்தால் வெப் பேஜை எடிட் பண்ணணும். யார் எடிட் பண்ணலாம்? அந்த வெப் பேஜை செய்ய தெரிஞ்சவருக்கு தான் அதை எடிட் பண்ணவும் மேலும். அப்போ ஒரு நிறுவனத்துக்கு வெப்சைட் ஒன்று செஞ்சிருக்கிறாங்க, ஸ்டாட்டிக் வெப்சைட். ஒரு பள்ளி, ஜனாசா நலன்புரி சங்கம், தங்களோட சங்கத்துக்காக வெளிநாடுகளில் வாழ்கிற முஸ்லீம்கள்ட்டையும் டொனேஷன் பெறுறதுக்காக ஒரு வெப்சைட் ஒன்று உருவாக்குறோம். அப்போ அவங்க ஒரு வெப்சைட்டை உருவாக்குற நபர்கிட்டையோ நிறுவனத்திலேயோ கொடுக்க போகிறாங்க. அவர் ஒரு 50 பேஜுகளை கொண்ட ஒரு வெப்சைட் ஒன்று செஞ்சு கொடுத்துக்கிறார். இவங்க கொடுத்த தகவல்கள்லாம் போடுறதுக்கு ஒரு 50 வெப் பேஜுகள் வந்துட்டுன்னு வச்சுக்கொள்ளும். ரைட். இப்போ புதிய ஒரு அறிவித்தல் ஒன்று கொடுக்கும். உடனடியாக ஏதாவது தேவை இருக்கு, அல்லது அவங்களோட வருடாந்த அறிக்கையை அவசரமாக போடணும் மற்றாக்க பார்க்குறது. இப்போ அந்த தகவல்களை யாருக்கு அனுப்பணும்? இந்த வெப்சைட்டை செஞ்சவருக்கு அனுப்பணும். அவர் தான் என்ன செய்வார்? ஒரு புதிய பேஜை உருவாக்கியோ அல்லது ஏற்கனவே இருக்கிற பேஜிலோ அந்த தகவல்களை சேர்த்து விடுவார். ரைட். இது கொஞ்சம் விளங்காட்டி நாங்கள் அடுத்த டைனமிக் வெப்சைட்டை செஞ்சு பார்த்துட்டு வந்தால் இது விளங்கும். டைனமிக் வெப்சைட் ஒரு டேட்டா பேஸோட சம்பந்தப்பட்டிருக்கிறத நாங்கள் டைனமிக் வெப்சைட்னு சொல்றோம். அதாவது வெப் பேஜ்கள் தனியாக இருக்கும், தரவுகள் அதில் இருக்காது, அது டேட்டா பேஸில் தான் இருக்கும்.
வெப் பேஜ்கள் வந்து டேட்டா பேஸ்லேருந்து தரவுகள் எடுத்து வந்து காண்பிக்குமாறு வடிவமைக்கப்படும். ரைட், உங்களுக்கு தெரியும் ஏ லெவல் ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்டர்நெட்டில். ரிசல்ட்ஸ் இருக்கும் டேட்டா பேஸில், எல்லா ரிசல்ட்ஸும் டேட்டா பேஸில் இருக்கும். நீங்கள் வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்த உடனே அந்த இண்டெக்ஸ் நம்பருக்கு உரிய ரிசல்ட்ஸை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்து இந்த பேஜில் போட்டு காட்டும். இந்த பேஜை டிசைன் பண்ணவர் ரிசல்ட்ஸ் எல்லாம் போட்டிக்க மாட்டார், அவர் எப்போ டிசைன் பண்ணார், லாங் எகோ அந்த வெப்சைட்டை செய்யும் போது உருவாக்குன அந்த பேஜ். ஆனால் அவர் ஏற்பாடு செஞ்சு வச்சிருப்பாரு தேவையான தரவை கேட்குற நேரம் போயிட்டு டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துக்கொண்டு வந்து காட்டுறதுக்கு. ஆகவே இன்றைக்கு நேற்று முந்தின நாள் ஏலோ ரிசல்ட்ஸ் வந்தாக்கள் ரிசல்ட்ஸ் எல்லாம் அவங்க டேட்டா பேஸில் போடுவாங்க எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டில். இந்த கம்ப்யூட்டர் இந்த வெப் பேஜ்கள் என்ன செய்யும், உரிய அந்த வெப் பேஜ் என்ன செய்யும், அட்மிஷன் நம்பர் கொடுத்த உடனே அதை கொண்டு போயிட்டு டேட்டா பேஸில் தேடி அதுக்குரிய ரிசல்ட்ஸை தன்னோட பேஜில் காட்டும். இப்போ பேஜ்கள் எண்ணிக்கை கூடாது. 6 லட்சம் பேர் இருந்தாலும் 6 லட்சம் பேருக்கும் ஒரே ஒரு ரிசல்ட்ஸ் காட்டுற பேஜ் தான் இருக்குது. ஸ்டாட்டிக் வெப்சைட்டா இருந்தா 6 லட்சம் பேர் ரிசல்ட்ஸையும் காட்டு 6 லட்சம் பேஜ் செஞ்சு வச்சுக்கணும். அவங்க யார் ரிசல்ட்ஸை கேட்டாலும் அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னா அவரோட பேஜ் வரும், அவரோட ரிசல்ட்ஸ் உள்ள பேஜ் வரும். விலங்குதான் வித்தியாசம். இப்போ டைனமிக்கும் ஸ்டாட்டிக் எது நல்லம்? டைனமிக் தான் நல்லம். ரிசல்ட்ஸ் காட்டுறதுன்னு ஒரு பேஜ், ஒருவேளை எக்ஸாம் கலண்டர் அல்லது டைம் டேபிளை காட்டுறதுக்கு ஒரு பேஜ், இன்னொன்று அப்படியே ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேஜ் செஞ்சால் போதும். ஸ்டாட்டிக்காக இருந்தா அவ்வளோ பேர் ரிசல்ட்டையும் ஒரு அட்டவணையில் போட்டு ஒரு பேஜில் போடணும், இல்லாட்டி ஓவரால் ரிசல்ட்டுக்கும் ஒரு பேஜ் செய்யணும். அப்போ 6 லட்சம் பேஜ் ஒன்று செய்யலுமா? ஒவ்வொரு ரிசல்ட் வர நேரமும் பேஜ் உட்காந்து செஞ்சுட்டு இருந்தால் என்ன நடக்கும்? ஓலெவல் வரும், எக்ஸாம் ஏலெவல் வரும், ஸ்காலர்ஷிப் வரும், இன்னும் வேறு இன்னும் எத்தனை எக்ஸாமில் நடத்துகிறாங்க அவங்க, அந்த ரிசல்ட்டுகள் வரும். ஒவ்வொரு ஆடு ரிசல்ட்டுக்கும் ஒரு பேஜ் செய்ய போனால் நடக்கிற காரியம் அது. அப்போ ரிசல்ட்ஸ் காட்டுறதுன்னு ஒரு பேஜ் செஞ்சு வச்சுருப்பாங்க. டேட்டா எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே தான் போடுவாங்க டேட்டா பேஸ். நீங்கள் க்ரைட்டீரியா கொடுத்த உடனே என்ன க்ரைட்டீரியா கொடுப்பீங்க? உங்களோட இண்டெக்ஸ் நம்பர், அது மட்டும் தான் கொடுக்க வச்சுக்கிறான். ஒருவேளை அவங்களுக்கு ஐடி நம்பரை கொடுத்தா காட்டுற மாதிரிலாம் வைக்கலாம், ஆனால் வைக்கல. அவங்க ஜஸ்ட் இப்போ இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்தா மட்டும் காட்டுற மாதிரி வச்சுக்கலாம். இதே டிவிஇசி வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் என்விக்கு சர்டிஃபிகேட் கிடைச்ச பிறகு அல்லது கிடைக்க முன்னாக்க பிரிண்ட் ஆகிட்டான்னு பார்க்குறோன்னா அவங்களோட ஐடி கார்டு நம்பர் அடித்தா காட்டும். பிரிண்ட் ஆகிருந்தால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குன்னு காட்டும். உங்களோட கையில் கிடைச்ச போதும் அந்த சைட் அந்த தகவல்கள் இருக்கும் வெப்சைட். அல்லது சர்டிஃபிகேட்டில் பின்னால் உள்ள நம்பர் அடித்தாலும் காட்டும், அல்லது உங்களோட பேர் அடித்தாலும் காட்டும். பேர் அடித்தா காட்டும், வச்சிருக்காங்க தெரியல, ஆனால் காட்ட வைக்கணும். அப்போ ஏதாவது ஒரு துண்டு தரவை கொடுத்தோன்னா அதோட ரெக்கார்டு அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து காட்டும். இதான் டைனமிக் வெப்சைட். அடுத்த பண்பு என்ன டைனமிக் வெப்சைட்டோட? இதைத்தான் நான் சொன்னேன். இப்போ தரவுகள் அதிகரிக்கும் போது வெப்பேஜில் மாற்றங்களே செய்ய தேவையில்லை, தரவுகள் கூடலாம் குறையலாம். அப்போ இந்த மெத்தடில் நான் சொன்ன அந்த ஜனாசா நலன்புரி சங்கம் அவங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி என்னன்னு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். உங்களோட தரவுகளை டேட்டா பேஸ்க்கு இப்படி எட் பண்ணுங்க, அவ்வளோதான். நீங்கள் புதுசாக ஒரு அறிக்கை போடுறோன்னா இந்த அறிக்கையை இதில் டைப் பண்ணி விட்டு சேவ் பண்ணுங்க, அங்கே காட்டும். உங்களோட ரிசல்ட்ஸை நீங்கள் போடணுமா இருந்தால் இந்த ரிசல்ட்ஸ்லாம் இந்த இதில் டைப் பண்ணி முடிச்சுட்டு சேவ் பண்ணி விடுங்க, அங்கே காட்டும். எங்கே காட்டும்? வெப்சைட்டில் காட்டும் கேட்குறாங்க. ஏன்னா அப்படியெல்லாம் ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. தட் இஸ் டைனமிக். இதே தான் இப்போ சொன்ன தரவுகளை அப்டேட் பண்ணுறதுக்கு டேட்டா பேஸில் தான் நடைபெறும். வெப் பேஜில் ஒன்றும் கை வைக்கிறதில்லை, அதை எதையும் மாற்ற தேவையில்லை. தரவுகள் கூட்டுறா குறைக்கிறா மாற்றினாலும் டேட்டா பேஸில் தான் செய்யணும். ரைட், நாங்கள் எக்ஸஸ் படிச்சிருக்கிறோம், எக்ஸஸில் ஃபார்ம் படிச்சிக்கிறோமே, ஃபார்ம் மாதிரி இது பேஜ். ஃபார்மை டிசைன் பண்ணுவோம், ஒன்ஸ் அழகாக டிசைன் பண்ணுவோம், அதுக்கு டைம் எடுத்து அழகாக டிசைன் பண்ணுவோம். அது முடிஞ்ச பிறகு இனி டேட்டாவை கூட்டுறது குறையிறதெல்லாம் நம்ம டேட்டா பேஸில் சேர்க்கறத பொறுத்து தான் தரவுகள்.
அந்த ஃபார்ம் ஊடாக தான் டேட்டாவையும் சேர்ப்போம், டேட்டா பேஸுக்கு ஈக்கிற தரவுகளையும் ஃபார்ம் ஊடாக தான் பார்ப்போம். இங்கே அது பேஜ், அவ்வளோதான். வெப் பேஜ் ஊடாக தரவுகளை கொடுப்போம், தரவுகளை பார்ப்போம். இப்போ அந்த ஜனாசா நலன்புரி சங்க உதாரணத்தில் அங்கே உள்ள முக்கியமான ஊழியருக்கு யாருக்கும் பாஸ்வேர்டுன்னு கொடுத்திருப்பாங்க. அவர் சொல்லுவாங்க இந்த பாஸ்வேர்டு அடிச்சோன்னா அதுக்கு அவருக்கு விசேடமான வெப் பேஜ்னு வரும். அந்த பேஜில் தகவல் கொடுக்கறதுக்கு வரும். பொதுமக்களுக்கு அந்த தகவல் கொடுக்குற பேஜ் வராது, தகவலை பார்க்குற பேஜ் தான் வரும். இவர் என்ன செய்வார், தன்னோட வீட்டில் உள்ள லேப்டாப்லேயே பள்ளியில் உள்ள கம்ப்யூட்டர்லேயே தகவல்களை கொடுப்பார் வெப்சைட்டு. அது எங்கே போயிட்டு சேரும், டேட்டா பேஸில் தான் போய் சேரும். டேட்டா பேஸுக்கு தகவல் இருந்தால் வெப்சைட்டுக்கும் வரும். அப்போ உலகத்தில் அதிகமான வெப்சைட்டுகள் வந்து டைனமிக் வெப்சைட் தான், ஸ்டாட்டிக் வெப்சைட் செய்கிறே இல்லை. ஃபேஸ்புக்கை பாருங்கள், ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு போஸ்ட்டை போட்டால் அது ஸ்டாட்டிக்காக இருந்தால் என்ன நடக்கும்டா, அங்கே ஆளுக்கு ஒரு கோடிக்கணக்கில் இருக்கணும் ஃபேஸ்புக்கில். ஓராக்க போஸ்ட் போட்டோன்னு டக்குன்னு வாங்கி அதுக்கு ஒரு வெப் பேஜ் செஞ்சு போடணும். அதில் அவர் ஸ்மைலி போடுவார், அது போடுவார், இது போடுவார், எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் டிசைன் பண்ணி இவர் ஒன்று போடணும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், உண்மையிலேயே ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறோம்னா என்ன அர்த்தம்டா, அவனோட டேட்டா பேஸுக்கு தரவுகளை கொடுக்குறோம். அந்த தரவை எப்படி காட்டணுங்கிறதுக்கு அவங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிறாங்க. வெப் பேஜை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு ஆளோட போஸ்ட்டை டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து எப்படி காட்டணும், அப்படி காட்டும். அப்போ அங்கே யாருங்க உட்காந்து பார்த்துட்டு நாங்கள் போடுறது ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் ஆகிக்கிட்டே இருக்கு. இல்லாட்டி யோசிச்சு பாருங்க, ஒரு ஆளுக்கு போஸ்ட் போட அந்த எப்படான்னு பார்த்துட்டு வந்த உடனே டக்குன்னு எடுத்து அதை வெப் பேஜை உருவாக்கி போடும். இதான் ஸ்டாட்டிக். அந்த ஸ்டாட்டிக் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் வராது. சும்மா ஒரு ஜனாசா நலன்புரி சங்கம் ஒன்று இருக்குது, அதில் பெருசாலாம் தகவல் வராது. சும்மா அவங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதெல்லாம் போட்டு வச்சுட்டா யாரும் கேட்குற நேரம் சொல்லலாம், எங்களோட வெப்சைட்டில் போயிட்டு எங்களோட அக்கௌண்ட் நம்பரை பார்த்து நீங்கள் டொனேட் பண்ணுன்னா பண்ணுங்க என்று சொல்கிறதுக்காக ஒரு வெப்சைட் இருக்குன்னா ஓகே, அது ஸ்டாட்டிக்காக செய்யலாம், பெருசாக ஒரு பிரச்சனை இல்லை. வருஷத்துக்கு ஒருக்கா 2 வருஷத்துக்கு ஒருக்கா தரவுகளை மாற்ற வேண்டி வரும். அப்படின்னா பிரச்சனை இல்லை, அவங்க அந்த வெப்சைட்டை செஞ்சவங்ககிட்ட சொல்லி அதை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அடிக்கடி தரவுகள் மாறும். இந்த ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்கிறாங்க, வாட்ஸ்அப்லாம் பிஸ்னஸ் செய்கிறாங்க, ஷல் வரலாம். அவங்க ஒரு வெப்சைட் வச்சுருந்தா அவங்களோட தரவுகள் அடிக்கடி அப்டேட் பண்ணணும். விக்கைக்கு போடுவோம், பார்த்தா அதுக்குள்ள ஆர்டர் வந்து 3 விற்றுரும், 3 சாமான் தான் இருக்கு, 3 விற்றுரும். இப்போ இல்லை, அப்போ சாமான் சோல்ட் அவுட்னு போடணும் அங்கே வெப்சைட்டில். இல்லாட்டி அவன் பார்த்து போடுவான், இன்னும் யாரும் ஆர்டர் பண்ணுவான், அவன் பேசுவான், இல்லைன்னு போட வேண்டியது தானே. அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். புதிய சாமான் வந்து டக்குன்னு போடணும், என்னென்ன சாமான் வந்துருக்குன்னு சொல்லி. ஓகே, அப்போ டைனமிக் வெப்சைட் தான் அது மாதிரி இருக்குன்னு சார். ரைட், இப்போ நாங்கள் ஒரு சம்மரி பார்ப்போம். ஸ்டாட்டிக் வெப்சைட்டாக இருந்தால் HTML இருந்தால் மட்டும் போதும், ஸ்டாட்டிக் வெப் பேஜ்களை உருவாக்கிலும். அதை மெருகூட்டுறண்டா, அழகுபடுத்துறண்டா ஜாவா ஸ்கிரிப்டும் CSSம் தேவை. தட் இஸ் JS, ஜாவா ஸ்கிரிப்ட், CSS. அது ரெண்டும் சேர்ந்தாலும் அது ஸ்டாட்டிக் வெப்சைட் தான். அதாவது ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் மினிமம் தேவை வந்து HTML, அதை அழகாக செய்கிறேன்னா JS, CSS ரெண்டும் வேணும். அது 3 சேர்ந்தாலும் அழகான ஸ்டாட்டிக் வெப்சைட்டாக தான் இருக்க போகுது. அது மற்ற 2 இல்லாட்டி HTML மட்டுமே தான் அழகு கொஞ்சம் குறைவாக இருக்கு. அவ்வளோதான். டைனமிக் வெப்சைட்னு சொன்னால் HTMLோட அந்த JS, CSSோட PHP அண்ட் MySQL தான் இந்த டேட்டா பேஸ் நான் சொன்ன கதை. HTML பேஜுக்கும் டேட்டா பேஸுக்கும் இடையில நிற்கிற ஆள் தான் PHP. அவர் தான் கொண்டு வந்து தகவல்களை நீங்கள் கொடுத்த இண்டெக்ஸ் நம்பரை கொண்டு போயிட்டு அங்கே டேட்டா பேஸில் ஒப்பிட்டு பார்த்து தகவல் இருந்தால் கொண்டு வந்து பேஜுக்கு கொடுக்க சப்ளை பண்ணுற ஆள் PHP. அவர் தான் ஆக்ஷன். டேட்டா பேஸ் அங்கே இருக்கும் தரவுகள், HTML இங்கே இருக்கும் பேஜ், 2 கடையில் தரவுகளை பரிமாறிக்கொள்கிற வேலையை செய்கிறவர் தான் இந்த PHP. அது PHP இருக்கலாம், JSP இருக்கலாம், மைக்ரோசாஃப்ட் ASP இருக்கலாம், அப்படி வேறு வேறு இருக்கு. PHP தான் ஃபேமஸ், அது சொல்கிறேன். ரைட்,
அப்போ புத்தகத்தில் இமாரா சாஃப்ட்வேர் சொல்யூஷன் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் டைனமிக் வெப்சைட் செய்கிற ஆட்கள். அது மாதிரி இலங்கையில் எல்லா நிறுவனங்களும் டைனமிக் வெப்சைட் தான் செய்யும். அதுக்கு தான் ஒரு நிறுவனம் தேவை. ஸ்டாட்டிக் வெப்சைட் யாரும் செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் ஆரம்பம் வந்து வெப் டெவலப்பராக வாரத்துக்கான ஆரம்பம் வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட் தான். முதல்ல அதை படிக்கணும். அதை படித்து HTML படிக்கணும். அதுக்கப்புறம் தேவைப்பட்ட ஜாவா ஸ்கிரிப்டையும் CSSையும் படிக்கணும். அதுவும் ஓகேண்டா அடுத்து PHP MySQL படிக்கணும். படிப்படியாக போகும். எதுக்கு எடுத்தாலும் HTML மெயின். பாருங்க, பெண்ணாமர் சப்போர்ட் இருக்கு ரெண்டுலேயுமே HTML இல்லாமல் ஒரு வெப் பேஜ் இல்லை. HTML தான் எல்லாத்துக்கும் பேஸ். மற்றதெல்லாம் அதுக்கு மேலதிக மெருகூட்டல்களை செய்கிற வேலைகள் சாமான்கள் தான். ஆக எல்லாரும் HTML படிக்கணும். நான் பெருசாக டைனமிக் வெப்சைட்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் HTML படிக்கணும். டைனமிக் வெப்சைட் செய்ய போகிறேன்னு சொன்னாலும் HTML படிக்கணும். இப்போ இதில் எங்களோட நிறுவனத்தால் ஒரு நிமிஷத்துக்குள்ள மீட்டிங் கட் ஆகும். எங்களோட நிறுவனத்தால், அதாவது எங்களோட கோர்ஸுக்கு உள்ள சிலபஸ் வந்து ஒன்லி HTML, CSSும் இல்லை, JSும் இல்லை, ஒன்லி HTML. அதுதான் நாங்கள் படிக்க இருக்கிறோம். நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் CSS வேணா சொல்லி தரேன், அதை அறிமுகப்படுத்தி தருவேன். HTML தான் மெயினாக படிப்போம். எக்ஸாமுக்கு